வணக்கம். நீங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த முக்கியமான தகவல். சமீபத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு அறிவிப்பால நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். வாங்க, அந்த புது ரூல் பத்தின உண்மையான நிலவரம் என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வி இதுதான் எனக்கு தெரியும். ஒண்ணுக்கு மேல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலே ஃபைன் போடுவாங்கன்னு ஒரு நியூஸ் வேகமா பரவிட்டு இருக்கு. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு வாங்க பார்க்கலாம். இந்த நியூஸ் கேட்டதும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஷாக் இல்லையா? சரி, இந்த புது பேங்க் ரூல் நிஜமாவே என்னதான் சொல்லுதுன்னு பாத்துருவோம். ஆமாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது நம்ம ஆர்பிஐ, பேங்க் அக்கவுண்ட்ஸ் பத்தி ஒரு புது ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இது பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிற நாம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ரூல் கூடவே சேர்ந்து எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு விஷயம், இந்த 10,000 ரூபாய் ஃபைன். அப்பா, கேட்டாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா? இதுதான் இந்த குழப்பத்துக்கே மூல காரணம். சரி, அப்போ இந்த ஃபைனை யார் கட்டணும்? ஒண்ணுக்கு மேல அக்கவுண்ட் வச்சிருக்கிற எல்லாருமேவா? இல்ல வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த ரூல் பல அக்கவுண்ட் வச்சிருக்கிற எல்லாருக்குமே கிடையாது. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இங்கே தான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் என்ன வதந்தி பரவுது, பல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலே ஃபைன். ஆனா அது உண்மை இல்ல. உண்மை என்னன்னா, உங்க பல அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது தப்பான, சந்தேகப்படுற மாதிரி பரிவர்த்தனை நடந்தா மட்டும்தான் ஃபைன். பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வித்தியாசம்? ஓகே, அப்போ ஆர்பிஐ எதுக்காக இப்படி ஒரு ரூல் கொண்டு வரணும்? இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு? ஆர்பிஐயோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். ஃபேக்கான டிரான்சாக்ஷன்ஸை தடுக்கணும், பேங்க் மோசடிகளை நிறுத்தணும், வங்கி சேவையில ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் மேல நம்மள மாதிரி கஸ்டமர்ஸோட நலனை பாதுகாக்கணும். சோ இது ஒரு தண்டனை இல்ல, ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைன்னு நாம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும். சரி, இதுல நான் எங்க வர்றேன்? இந்த ரூல் எனக்கு பொருந்துமா? நான் பயப்படணுமா? இதுக்கு ஆர்பிஐயே நேரடியா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கு வைத்திருப்பதற்காக மட்டுமே அபராதம் விதிக்கப்படாது. இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். இதுக்கு மேல ஒரு தெளிவு தேவையில்லை இல்லையா? அப்போ மொத்தத்துல விஷயம் இதுதான். உங்க பண பரிவர்த்தனைகள் எல்லாம் சரியா, நேர்மையா இருக்கிற வரைக்கும் நீங்க எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் கவலைப்படவே தேவையில்லை. சோ இனிமே இந்த வதந்தியை கேட்டு யாரும் பயப்பட வேண்டாம். ஆனா இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நம்ம பேங்க் அக்கவுண்ட்டை நாம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, மோசடிகளிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இத பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யோசிக்கணும்.